Praise the Lord. Hallelujah. இந்த அருமையான காலை நேரத்திலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கால ஆராதனையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். துதியின் கோட்டை சபை விசுவாசிகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களை இந்த நேரலையிலே பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் சீக்கிரமாய் வழிகளை திறந்து சபையிலே கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு வழி வகுத்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாமல் இருக்கிற இடங்களிலே நீங்கள் எப்படி சபையிலே உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ அதே போல நீங்கள் ஆண்டவரை பாடி தேவனை துதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாச டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறதானே எங்க நல்ல ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கால ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் சபையில் இருந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருந்தாலும் வீடுகள் இப்போது சபையாய் மாறி இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதானே, உம்மை துதித்து கொண்டிருக்கிறதானே, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதானே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய மாறாத கிருபை அவர்களோடு கூட இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிறதான சகல தடைகளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். ஆண்டவரே, இந்த விசுவாச டிவியை பார்த்து கொண்டிருக்கிறதான அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த கால ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து பாட ஆராதிக்க முடிய வார்த்தை கேட்க தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் என் கூட சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்போது நம்முடைய ஜோஷுவா அவர்கள் வந்து பாடல் ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். Hallelujah, praise the Lord. தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மெய் தமர் நீர் அருளுகின்றார் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதா என்னை பைம்புன்மேல் அவர் மெய் தமர் நீர் அருளுகின்றார். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்தும தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்திய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சாநிழல் பல்லந்திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பல்லந்திரங்கிடினும்
சற்றும் தீங்கு கண்டேனே. வானப்பரன் என்னோடிருப்பார், வலைத்தடியும் கோலுமே தேற்றும் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றேற்படுத்தி, பகைவருக்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றேற்படுத்தி, சுகத்தைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரப்போம். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரப்போம். நேயன் வீட்டின் சிறப்போடு நெடுநாள் கூடியாய் நிலைத்திருப்பேன் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆவலதாய் என்னை பைம்புண்மேல் அவர் தமர் நீர் அருளுகின்றார் தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் அப்படியே முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா நாங்கள் உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம் ராஜா. இந்த கால வேளையில கர்த்தாவே அபிஷேகம் என்கிற தைலத்தை கர்த்தாவே எங்கள் மேல ஊற்றும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிறோம் இப்படியாய், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். இந்த நாட்களிலும் சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் அல்ல, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையோடு இந்த கால வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயும்படியாய், ஆண்டவரே கர்த்தாவே என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டும்படியாய் ஆண்டவரே இந்த கால வேளையில நீர் தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் எந்த கஷ்டங்கள் நேர்ந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்மால நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம். ஆண்டவரே உம்மால நாங்கள் ஒரு மதிலை தாண்டும்படியான ஆண்டவரே கர்த்தாவே பாதுகாப்பை பலத்தை கர்த்தாவே இந்த கால வேளையில எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று கர்த்தரை நோக்கி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் இந்த கால வேளையில நாங்கள் சொல்லுகிறோம், உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், ஆண்டவரே என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எங்களுடைய கஷ்டங்களை பார்த்து அல்ல ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை பார்த்து அல்ல, எங்களுடைய துன்பங்களை பார்த்து அல்ல, எங்களுடைய துக்கங்களை கர்த்தாவே நாங்கள் பார்த்து கவலைப்படாமல் ஆண்டவரே சேனையினால் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தர் எங்கள் முன் செல்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளா இருக்கிறது என்று இந்த கால வேளையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி வாயில திறந்து ஓ நன்றியோடு துதிக்கிறோம்.
கண்களை மூடி இருக்கிற இடங்களில் கத்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம். குடும்பமாய் ஆண்டவரே கத்தாவே, பிள்ளைகளாய் கத்தாவே சேர்ந்து இந்த கால வேளையில கத்தாவே எங்களுடைய நேரத்தை உமக்காக ஆண்டவரை செலவிடும்படியா இந்த கால வேளையில எங்களை ஒருமுகப்படுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? எங்கே ஒரு மனம் உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஒரு மனப்பட்டு கத்தார் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. ஒரு மனதோடு கத்தாவே நாங்களும் எங்கள் குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹalleluya. ஓ நன்றி செலுத்துகிறோம். அப்படி கரங்களை உயர்த்தி வாயில திறந்து கர்த்தருடைய சமூகத்தை ஓ இன்னதென்று நிதானித்து அறியும்படியாய். ஹalleluya ஹalleluya. praise the Lord. ஓ உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன் என்று பாட போகிறோம். ஹalleluya. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம் என்று பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய மகிமையை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹalleluya. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். சொல்லி பாடுவோமா? எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி விழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. வேலத்தால் இடை கட்டி விழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன்.
ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். கரங்களை ஊற்றி வாயில திறந்து யா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், 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 இசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி வாயில திறந்து நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். இசையா ஸ்தோத்திரம், 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 இசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்றும் துதித்திடுவேன், என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், என்னாலும் துதித்திடுவேன். சொல்லி பாடுவோமா? என்னாலும் துதித்திடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்,
ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, வாயில திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியாத்மா சரீரம் முழுவதும் ஒப்புக் கொடுத்தவர்களாய் லூயா ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று குடும்பமா இந்த காலவேளையில் அறிக்கை செய்வோமா? இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே நாங்கள் பார்த்து கவலைப்படாமல் உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம். குடும்பமாய் என் தேவனாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை, உம்மால எல்லாம் ஆகும். நீ நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற விதத்தில் வாசிக்கிறோமே. இந்த கால வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்டு இந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களை நடத்தும். எங்கள் குடும்பமாய் சபையாய் இந்த சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், விரும்பியாக்குகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து வந்தோம். இப்போது நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருங்கள். உண்மையாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் தேவன் இந்த ஆராதனையில ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இடத்துல புறப்பட்டு வரும்படியாக கொஞ்ச நேரம் நம்முடைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. Glory to God. Glory to God. Hallelujah. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் தடைகளை உடைக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஹalleluya. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளித்திடும் நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளித்திடும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும் பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும் இரவும் பகலும் இது என் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் இரவும் பகலும் இது என் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஹalleluya. எல்லாம் சேர்ந்து இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக விட்டு கொடுத்தவர்களாக தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும். சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். இங்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறதான வேறு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம்.
2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராத ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருக்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கேட்கிறவன், தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாயிருக்கிறவன், ஆசையாயிருக்கிறவன், வாஞ்சையாயிருக்கிறவன், அவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. என் அன்பு தேவ பிள்ளைகளே, காலம் 3 விதமான காலங்கள் உண்டு. ஒன்று முடிந்த காலம், 2வது நிகழ்காலம், 3வது வருங்காலம். அன்பு தேவ பிள்ளைகளே, முடிந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில். நான் முடிந்த காலத்தை குறித்து நான் பேசவில்லை, வருங்காலத்தை குறித்து நான் பேசவில்லை, நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிகழ்காலத்திலே, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, சமயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இலை உதிராத ஒரு மரத்தை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தையும் மரியாதையும் பிரியத்தையும் நாம் கொடுக்கிறவர்களாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, நிகழ்காலத்திலே பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான வியாதியின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, நிகழ்காலத்திலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதானே ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய நிகழ்காலத்திலே இருந்தாலும் அதை மாற்ற ஒரு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில பிரியமாய் இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தன் காலத்திலே அவன் இலை உதிராத மரத்தை போல இருப்பான். இன்றைக்கு உன்னுடைய காலம், இன்றைக்கு உன்னுடைய நேரம், இன்றைக்கு உன்னுடைய நாள். இந்த நாளிலே, இந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு இலை உதிர்ந்த ஒரு மரத்தை போல இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்று சொன்னார், தேவனுடைய வார்த்தையில பிரியமாயிருப்போம் என்று சொன்னார், நம்முடைய கவலைகளை மறந்து, நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து, ஆண்டவர் உண்மையாகவே இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
அதை குறித்து தான், ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக ஆண்டவர் ஏவுனபடினாலே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது அதிலே ஒரு மனிதனை குறித்து, அவனுடைய நிகழ்காலத்தை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகிலே ஒன்றிலே இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. சீமோன் பேதுரு எனப்பட்ட ஒரு மனிதனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து, நன்றாய் கவனிங்கள், அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம், இந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு நிகழ்வு. பேதுரு எனப்பட்ட ஒரு மனுஷன், வேதத்துல நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு மீனும் அவனால் பிடிக்க முடியவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டு, தன்னுடைய காலத்தில் முழுவதும் பிரயாசப்பட்டு, நிகழ்காலமாகிய அவனுடைய காலத்தில் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மீனும் அகப்படவில்லை. காலையிலே அவன் எழுந்து தன்னுடைய வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த படகிலே இயேசு ஏறுகிறார். அந்த படகிலே இயேசு ஏறி சற்று ஆழத்திலே கொண்டு போகும்படியாய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவனும் அதற்கு சம்மதித்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த படகில் ஒன்றில் அவர் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, முழுதும் பிரயாசப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிகுந்த ஒரு வெறுப்பு உணர்வு உள்ளவனாக, மிகுந்த கோபம் நிறைந்தவனாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் வேலை செய்ய போகிறோம், சரியான சம்பளம் நமக்கு மாலையில வீட்டுக்கு வரும்போது நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா என்ன நடக்கிறது? மிகுந்த கோபம், எரிச்சல். 10ஆம் தேதி ஏன்னா சேலரி கொடுப்பாங்க, 10ஆம் தேதி சேலரி கொடுக்க முடியல. காலையில வேலைக்கு போகும்போது சாயந்தரம் சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். மாலையில சாயந்தரத்துல சம்பளம் கொடுக்கல, எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு கோபம் நமக்கு வரும். யோசிச்சு பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு இருப்போம். ஏன் தரல, எதுக்கு தரல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, அதை செய்யணுமே. அந்த நேரத்தில் யார் நமக்கு ஆறுதல் சொன்னாலும், யார் நமக்கு அறிவுரை சொன்னாலும் ஒரு நாளும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கஷ்டப்பட்டோம், 30 நாள் கஷ்டப்பட்டு சம்பளம் கொடுக்கிற நேரத்தில் இன்னைக்கு சம்பளம் இல்லை, இன்னும் ஒரு வாரம் பொறுத்து வாங்கிங்க, நாளைக்கு வாங்கிங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அதே கோபத்தோடு நாம் கடந்து வருகிறோம். அதே டென்ஷன், அதே பாரம். யார் எது சொன்னாலும் நம்முடைய காதுக்கு அது சரியாகி வராது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, முழுதும் ஒரு மனுஷன் வலைகளை அங்கும் இங்கும் தூக்கி தூக்கி போட்டு மீன் இருக்கிறதா என்று சொல்லி எடுத்து பார்க்கும்போது ஒன்றுமில்லை. இந்த தடவை போடும் போதாவது ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி சற்று இன்னும் ஆழத்திலே போடும்போது அங்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை. மறுபடியும் எடுத்து போடும்போது ஒன்றும் கிடைக்கவில்லை.
முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்றும் அகப்படவில்லை. எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு கோபம், எவ்வளவு டென்ஷன். வீட்டுக்கு என்ன பதில் சொல்வது, வியாபாரத்திற்கு என்ன பதில் சொல்வது, நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்வது? இந்த நாள் வருமானம் இல்லையே, எவ்வளவு கோபம், எவ்வளவு சூழ்நிலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த படகு ஓரமாய் நின்று கவலையோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, எரிச்சலோடு, கோபத்தோடு அவனை அலசி கொண்டிருக்கிறான். அவன் எதிர்பார்ப்பெல்லாம் முடிந்து விட்டது, அவன் எண்ணமெல்லாம் முடிந்து விட்டது. யோசித்து பாருங்க, இரவு நேரத்தில் அவன் வலையை கொண்டு போகும்போது, காலையில வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு மீனோடு நம்ம வருவோம், நல்ல வியாபாரம் செய்யலாம், குடும்பத்தை கவனிக்கலாம் என்ற ஒரு ஆசையோடு அவன் கடந்து போயிருப்பான். அப்படிதான் இன்றைக்கும் நம்முடைய மீனவர்கள் கடந்து போகிறார்கள். யோசித்து பாருங்க, நடுக்கடல்ல மீன் பிடிக்கும் போது வேறொரு தேசத்தார் வந்து வலையை கிழித்து விடுகிறார்கள், அவர்களை பிடித்து விடுகிறார்கள். மீனவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்போது நம் நிகழ்ச்சி டிவி நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ வேதனையோட வலையை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு அந்த படகை நோக்கி வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இதுல ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அந்த படகை சற்று ஆழத்திலே கொண்டு போகும்படி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அந்த வலையை அலசி கொண்டிருந்தவன் அந்த வலையை தன்னுடைய படகு மேல போட்டுட்டு இப்போ இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சற்று ஆழத்திற்குள்ளே படகு போகிறது. இப்போது இயேசு ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம வேலை செஞ்சுட்டு சம்பளம் இல்லாம கம்பெனிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் யாராவது ஒருவர் வாங்க மறுபடியும் கம்பெனில போய் சம்பளத்தை கேட்கலான்னு சொல்லி நம்மளை கூட்டு போனா நம்ம போவோமா? யோசிச்சு பாருங்க. அவர்களை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பி விடுவோம். ஆனால் படகு உள்ளே போன மாத்திரத்தில் ஒருவேளை இவன் நினைத்திருக்கலாம், படகை ஆழத்துல கொண்டு போகிறார், நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வார், ஏதாவது நமக்கு மீன்களை பிடித்து தருவார், ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வந்து கேட்கிறான், போய் தான் பார்ப்போமே என்று வெறுப்போடு கோபத்தோடு அவன் போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இயேசு தன்னுடைய வார்த்தையை பேசுகிறார், இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசு போதிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இருந்தால் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சற்று கொஞ்சம் கூட நாம் கவனித்திருக்க மாட்டோம், அதை விரும்பி இருக்க மாட்டோம். அவரை படகிலிருந்து இறக்கி விட்டு இருப்போம். இல்லை என்று சொன்னால் படகோடு அவரை தண்ணீரில விட்டு நாம் இறங்கி வந்து விட்டு இருப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை அவன் கேட்டான். வேதம் அதுதான் சொல்லுகிறது. இயேசு போதகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய படகுல? அந்த வெறுமையாய் வலையை அலசி கொண்டிருந்தவன் படகுல போதகம் பண்ணும்போது அந்த வார்த்தையை அவன் தியானிக்கிறான், அந்த வார்த்தையை அவன் கேட்கிறான், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறான். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும், இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், வெறுப்பு உணர்வு அவனுக்குள்ள இருந்தாலும், கோபம் அவனுக்குள்ள இருந்தாலும், இயேசுவின் வார்த்தையை அவன் கேட்கிறான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் வார்த்தையை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி போதகம் பண்ணி முடிக்கிற வரை இயேசுவோடு அவன் இருக்கிறான். அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறான். உள்ளத்துல 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அதனாலதான் அவன் சொல்லுகிறான், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, உடனே ஒரு பதிலை கொடுக்கிறார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, இயேசுவின் வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போன நிலையிலும் ஒரு துவக்கத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த நாட்களில் நான் எப்படி வாழ போறேன், எப்படி என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த போறேன், என்னுடைய பிசினஸ் என்னவாய் மாறிவிடும், இந்த பயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாத திகைத்து போய் கொண்டிருக்கிறதானே. ஒருவர் இந்த வியாதியின் சீற்றம் தொற்று அதிகமாக இருக்கிற இந்த நிலையில என்ன செய்வதென்று தெரியாத திகைத்து போய் கொண்டிருக்கிறதானே என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த விசுவாச டிவியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? கடந்த நாட்களிலே எனக்கு ஒரு போன் வந்தது. உடைய விசுவாச டிவியை பார்த்த ஒரு நபர் என்னிடத்துல பேசினார். அவர் என்னிடத்துல பேசும்போது, பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போயிடுச்சு, நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள். 10 வருடமாக நான் ஒருவரை நம்பி கொண்டிருந்தேன், அவர்தான் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து போய்விட்டது. திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன செய்யறது தெரியல, கவலையோடு இருக்கிறேன். வாழ்வதா சாவதா என்று தெரியவில்லை என்று என்னோடு பேசினார். நானுக்கு அவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவரை நான் தேற்றினேன். நான் எதற்காய் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார், தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவின் வார்த்தை வசனமாகிய வேதத்திலே, இந்த வேதத்திலே நீ பிரியமாய் இருப்பாய் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இருப்பாய் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பாய் என்று சொன்னார். உன்னுடைய முடிவில ஒரு துவக்கத்தை உருவாக்கும்படியாய் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். சீமோனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவன் சொல்றான், ராம் முழுதும் பிரயாசப்பட்ட, ஒன்னும் கிடைக்கல, இதுக்கு மேல நான் வலைய போட முடியாதுன்னு சொல்ல காரணம் என்ன? அவருடைய போதகத்தை அவன் கேட்டபடியினாலே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே வருகிறது, ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே வருகிறது. எல்லாம் முடிந்து போச்சு என்ற ஒரு நிலையும் மாறி, முழுதும் பிரயாசப்பட்ட அந்த நிலையெல்லாம் மாறி அவன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி வலையை நான் போடுகிறேன். ஹல்லேலூயா. இதை எதை காண்பிக்கிறது? முடிந்து போன உன் வாழ்க்கைக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில முடிந்து போன ஒரு நிலை வரும் என்று சொன்னார். அந்த முடிந்து போன நிலையை தூக்கி நிறுத்த அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான்.
வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பேதுருடைய வாழ்க்கையிலே, பேதுருடைய வாழ்க்கையிலே அவனுடைய நிகழ்காலமான அந்த நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையில மிக பிரதான ஒரு வளர்ச்சி, மிக பிரதான ஒரு ஆசீர்வாதம், இலை உதிர்ந்து போன ஒரு நிலை போல அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் இயேசுவின் வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த அவன் மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு வலையை போட சொன்னார். அந்த வார்த்தையின் பிரகாரம் வலையை போட்டான். தொடர்ந்து நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. அந்த வலை கிழியத்தக்கதாக, ஆமென், அல்லேலூயா, வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்தான். அவனுடைய படகு மாத்திரமில்லை, உதவி செய்ய பல படகுகளும் வந்து அவனுக்கு உதவி செய்தது. ஒன்றும் பிடிக்காத ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன் வாழ்க்கையில இயேசுவின் போதகத்தை உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் அவன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். காரணம் என்ன? இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் போது நம்பிக்கைக்குரியதான வார்த்தைகள் இதற்குள்ளே இருக்கிறது. இந்த வேதத்திலே பிரியமாய் இருக்கும் போது விசுவாசம் உள்ள வார்த்தைகள் இதற்குள்ளே, விசுவாசத்தை துவக்குகிறதான, விசுவாசத்திலே நடத்துகிறதான வார்த்தைகள் இதற்குள்ளே இருக்கிறது. நம்பிக்கை இழந்து போய் ஒன்றுமில்லாத நிலையிலே, பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இருப்பாய் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்துல பிரியமாயிருங்க, கர்த்தருடைய வார்த்தையில பிரியமாயிருங்க, அவருடைய பாதத்துல உட்காருங்க. ஒருவேளை இந்த யூடியூப்ல நேரலையில பார்க்கும் போது சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? ஆரம்ப பாடலை பார்த்து உடனே மேலே தள்ளிவிட்டு அதோட முடித்து விடுகிறார்கள். இல்ல, முழு ஆராதனையும் உட்கார்ந்து பாரு, தேவனுடைய வார்த்தை முழுசா கவனி. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய வாழ்க்கையில தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத ஒரு மனுஷன் இப்போது தேவனுடைய வார்த்தையை நம்பி போடுகிறான், இயேசுவை விசுவாசித்து போடுகிறான், இயேசுவின் வார்த்தை பிரியமுள்ளவனாய் போடுகிறான், ஆசை உள்ளவனாய் போடுகிறான், வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிக்கிறான். அவன் செய்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். இந்த லாக்டவுன் நாளிலே கர்த்தர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருங்கள், இரவும் பகலும் தியானிங்கள், இயேசுவின் வார்த்தையை வாசிங்கள். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறதான இந்த வேதத்தை வாசிக்க 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 முடிந்து போன உன் நிலைமை துவக்கமாய் மாறிக்கொண்டே இருக்கும். எதெல்லாம் முடிந்து போகிறதோ, எதெல்லாம் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாயோ, எதெல்லாம் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில இருக்கிறாயோ, அதில் எல்லாவற்றிலும் ஆண்டவன் மிக பெரிதான ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருப்போம். இயேசு பேசும்போது அந்த வார்த்தையை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். சூழ்நிலையை மறந்தான், கஷ்டத்தை மறந்தான், வேதனையை மறந்தான், பிரயாசப்பட்டதை மறந்தான். அவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டான். அவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வலையை போடுகிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இருக்கிற நிலையை மறந்து, சூழ்நிலையை மறந்து, பிரச்சனையை மறந்து, கஷ்டத்தை மறந்து, பயத்தை எல்லாம் மறந்து ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? உங்களுக்காக நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். அவருடைய வார்த்தை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதிலும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன்.
ஆண்டுடைய வார்த்தையை கவனியுங்கள், வாசிங்கள், தியானிங்கள், பிரியமாயிருங்கள். முடிந்து போன உன் வாழ்க்கை துளிர்க்கும். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான துதியின் கோட்டை சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசுவாச டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய் எல்லாம் போய்விட்டதே என்று, ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று கவலையோடு இருக்கிறதான என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். முடிந்தது, இல்லை, போதும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை தியானித்து இரவும் பகலும் வாசித்து அதனால் வருகிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பேதுரு சீமோனை ஆசீர்வதித்ததை போல நீர் எங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசேஷ பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இந்த கொரோனா தொற்றிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவை நாமத்தினாலே எங்களை தொடாதபடி நீ பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு சிறப்பு அறிவிப்பை நான் சொல்லுகிறேன். நம்முடைய சபையில கூட்டம் எப்படி வைப்போமோ அதே போல ஆன்லைன்ல ஒரு விசேஷ கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். என்று சொன்னால் சபையில சிறப்பு கூட்டங்கள் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனபடினாலே ஆன்லைன்ல ஒரு விசேஷ கூட்டம் வைத்திருக்கிறோம். அந்த கூட்டத்தினுடைய தலைப்பு ஆசீர்வாத கூட்டம். ஒரு குறிப்பாக அந்த தலைப்பு நாங்கள் வைத்திருக்கிறோம், சபையே கவனி என்ற தலைப்பிலே இந்த கூட்டமானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை சரியாய் 6 மணிக்கு நம்முடைய விசுவாச டிவியில ஆன்லைன்ல நீங்கள் பார்த்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். எப்படி சர்ச்சில் ஒரு சிறப்பு கூட்டம் வச்சா நீங்க எப்படி வருவீங்களோ அதே போல நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 6 மணிக்கு உங்களுடைய வீடுகளிலே வேலைகளை முடித்து அந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு தேவனுடைய தாசர்கள், கர்த்தரால் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிற தாசர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஒரு பாரத்தோடு ஆண்டவர் சொன்னபடினாலே இந்த காரியத்தை செய்கிறோம். ஆனபடினாலே ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கும் நம்முடைய சபையின் மூலியமாக, துதியின் கோட்டை சபையின் மூலியமாக ஒரு சிறப்பு நேரலை கூட்டம் நடக்கும். ஒருவேளை சூழ்நிலை எல்லாம் மாறிச்சுன்னா நம்ம சர்ச்சில் அது வைப்போம். அது வரைக்கும் நேரலையில உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு சில செலவுகளும் உண்டு. நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், வருகிற ஊழியர்களுக்கு நாம் காணிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டும். உங்களால் முடியும் என்று சொன்னால் அந்த ஊழியர்களுக்கு நீங்களே ஒரு காணிக்கையை நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் கலந்து பேசி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என்று சொன்னால் எப்போதும் நம்முடைய சபையில் வைக்கிற போல ஒரு கூட்டமானது சிறப்பு கூட்டம் ஆன்லைன்ல தொடர்ந்து நடக்கும். விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாச டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த விசுவாச டிவியிலே கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.